வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது மெலிவா இருக்கிற குழந்தைகள் உடல் சதப்பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல இனிப்பான முறை. அது இயற்கையான முறையும் கூட. நேந்திரம் பழத்தை கொண்டு தயாரிக்கப்படுற ஒரு இனிப்பான செய்முறை இது. இந்த பழ ரெசிபி பண்றதுக்காக நாம இப்ப இதுல ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கோம். இது கேரளால ரொம்ப பிரபலமான முறை. குழந்தைங்க கொஞ்சம் மெலிவா இருந்தா இந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்ப இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ்ல நம்ம பழ துண்டுகளை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதை ஒரு தோசைக்கல்ல வட்டமா அடுக்கிட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. சுத்தி நெய் விட்டு ரொம்ப தீய குறைவா வச்சு நம்ம இந்த பழத்தை 2 பக்கமும் பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கப்போம். இப்ப இந்த பொரிச்சு எடுத்த அதாவது நெய் இப்போ 1 டீஸ்பூன் நான் விட்டுருக்கேன். கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட அதிகமா சேர்த்துக்கலாம். இப்ப இது மாதிரி ரொம்ப கருகாம 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா நெய்யில இந்த பழத்தை வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்ப இந்த வேக வச்சு எடுத்த பழத்தை இதுல 3 முறையா நம்ம இதை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. முதலாவது முறையா இப்போ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்த பழங்கள் மேல பரவலா தேனை ஊத்தி நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். 2வது முறையா வெள்ளத்தூள் போட்டு கொடுக்கலாம். அதாவது துருவின வெள்ளத்தை லேசா தண்ணீர்ல பாகாக்கி அதுல இந்த நம்ம நெய்யில வறுத்த இந்த பழத்துண்டுகளை சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கலாம். 3வது முறையா பொரிச்சு எடுத்த பழத்துண்டுகள் மேல பரவலா சீனியை சூடா இருக்கும் போதே தூவி அதை லைட்டா ஆற விட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த 3 முறையுமே ரொம்பவே குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய முறை. இது உண்மையிலேயே ரொம்ப பலனளிக்கக்கூடியது. கொடுத்து பாத்தீங்கன்னா கட்டாயம் குழந்தைங்க சதப்பிடிக்கிறது தெரியும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில அடுத்த பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.